This video sponsored by BuyMode. Download the app on Google Play. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னத வ மஅவாஹுன் நார் வ மா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார் வ கால சுப்ஹானஹு இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா வ மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ضل ضلالا بعيدا. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவனை மட்டுமே வணங்குவதற்காக படைத்துள்ளான். நம்மை படைத்திருப்பதே நாம் அனைவரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மட்டும் வணங்குவதற்காகவே. வேறு எந்த நோக்கத்திற்காகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைக்கவில்லை. அதே நேரத்தில் அல்லாஹ்வை விட்டுவிட்டு பிறரை இபாதத்து செய்வது அல்லாஹ்விடத்தில் மன்னிக்க முடியாத ஒரு பாவம். தௌஹீத் என்பது இபாதத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு மட்டுமே செய்வது, அனைத்து வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ்விற்காக மட்டுமே செய்வது, இதுதான் தௌஹீத். இபாதத்தினுடைய சில அம்சங்களையோ ஒரு அம்சத்தையோ பிறருக்காக செய்து விடுவது, பிறருக்கு திருப்பி விடுவது, இது ஷிர்க், இணை வைத்தல். தௌஹீத் நியாயத்தினுடைய உச்சக்கட்டம். வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கே செய்வது, அதுதான் நீதி, அதுதான் நியாயத்தினுடைய உச்சக்கட்டம். அதே நேரத்தில் அல்லாஹை விட்டுவிட்டு பிறருக்கு இபாதத்து செய்வது, பிறருக்கு அஞ்சுவது, பிறரை சார்ந்திருப்பது, இபாதத்தினுடைய ஒரு சில காரியங்களையோ சிலவற்றையோ பிறருக்கு செய்து விடுவது, இது அநீதியினுடைய உச்சகட்டம். இதுதான் இணை வைத்தல். இது அமல்களிலே மிக கொடியது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் தௌஹீதை அழுத்தமாக சொல்லியுள்ளான். நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்றுதான் நம்மை கட்டளையிடுகின்றான். குர்ஆனில் ஆரம்பம் முதல் கடைசி வரை இதை தான் நாம் பார்க்க முடிகின்றது. இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், நாம் உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடத்தில் மட்டுமே நாம் உதவியை தேடுகின்றோம். அதே போன்று சூரத்துல் பக்ராவினுடைய 21ஆம் வசனத்தில் யா அய்யுஹன்னாஸு உஅ்புது ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபலா தஜஅலூ லில்லாஹி அந்தாதன் வ அன்தும் தஅலமூன், நீங்கள் அல்லாஹ்வோடு பிறரை சமமாக்காதீர்கள், நீங்கள் அறிந்து கொண்டே இந்த பாவத்தை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இணை வைத்தல், இணை வைப்பது, இணை கற்பித்தல், அல் இஷ்ராகு பில்லாஹ், அஷ்ஷிர்கு, தௌஹீதிற்கு எதிரானது இணை வைத்தல், அஷ்ஷிர்கு. ஷிர்க் என்பது இபாதத்து கைரில்லாஹி மஅஹு, அல்லாஹ்வை இபாதத்து செய்வதோடு பிறரையும் இபாதத் என்ற விஷயத்தில் இணைத்து கொள்வது, சேர்த்து கொள்வது, இணையாக்குவது. இபாதத்தினுடைய எல்லா அம்சங்களையோ அல்லது ஒரு சிலவற்றையோ பிறருக்கு செய்து விடுவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய ருபூபிய்யா, உலூஹிய்யா, அதே போன்று அஸ்மா வ சிஃபாத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய ரப் என்ற தன்மையிலோ அல்லது வணக்க வழிபாடுகளிலோ அல்லது அவனுடைய பெயர்கள் தன்மைகளிலோ பிறரை சேர்த்து கொள்வது, இதுதான் இணை வைத்தல், ஷிர்க். மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய தவறு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் இதனை மன்னிக்கவே மாட்டான் என்று திட்டவட்டமாக அறிவித்து விட்டான். இதை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு எச்சரிக்கின்றான் என்றால், சூரா ஜுமர் வசனம் 65, இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வலகத் ஊஹிய இலைக வ இலல் லதீன மின் கப்லிக லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக வலதகுனன்ன மினல் ஹாசிரீன். நபியே, உங்களுக்கும் உங்களுக்கு முன்பிருந்த தூதர்களுக்கும் நாம் வஹை மூலமாக அறிவித்தது என்னவென்றால்,
நீங்கள் ஷிர்க் வைத்துவிட்டால், நீங்கள் அல்லாஹ்வோடு பிறரை இணையாக்கினால் உங்களுடைய அனைத்து அமல்களும் பாழாகிவிடும். அதே நேரத்தில் நீங்கள் தோல்வியடைபவர்களில் ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எச்சரிக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வசனத்தில் நாம் கவனிக்க வேண்டியது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாயாக இருக்கின்றார். அவர் ஒருபோதும் அல்லாஹோடு பிறரை இணைத்து கொள்ள மாட்டார். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை எச்சரிப்பதற்காக நாம் இந்த தவறை செய்துவிடக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காக எவ்வாறு சொல்கின்றான் என்றால், நபி அவர்களே இந்த தவறை செய்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மன்னிக்க மாட்டான் என்றால் நாம் எந்த அளவு இந்த பாவத்தை அஞ்ச வேண்டும். நன்மைகளை நாசமாக்கக்கூடிய மிகப்பெரிய பாவம் அல்லாஹோடு பிறரை இணையாக்குவது. இபாதத் என்று வரும்பொழுது அது அல்லாஹ்விற்காக மட்டுமே இருக்க வேண்டும். இபாதத்தை முழுமையாகவோ அல்லது இபாதத்தினுடைய ஒரு அம்சத்தை நாம் பிறருக்காக செய்துவிட்டாலும் அந்த பாவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் இப்பெரும் பாவத்திலிருந்து காப்பாற்றுவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தௌஹீதை தெளிவாக்கியுள்ளானோ அதே போன்று ஷிர்க்கிலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முழுமையாக நம்மை எச்சரித்துள்ளான். சூரா நிசா 48வது வசனத்திலும் அதே போன்று அதே சூரா 116வது வசனத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த விஷயத்தை இருதடவை சொல்கின்றான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனோடு இணை வைக்கப்படுவதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். மற்ற பாவங்களை யாரிற்காக நாடுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் மன்னித்து விடுவான். யார் அல்லாஹ்வோடு பிறரை இணையாக்குகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் மீது மிக பெரிய பழியையும் பொய்யையும் சொல்கின்றார்கள். அதே போன்று இன்னொரு வசனத்தில் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இணை வைக்கப்படுவதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டு, யார் அல்லாஹோடு இணை வைத்து விட்டார்களோ அவர்கள் வழிகேட்டில் வெகு தூரமாக சென்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எச்சரிக்கின்றான். இதே போன்று சூரத்துல் மாஇதா 72ஆம் வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எவ்வாறு எச்சரிக்கின்றான் என்றால், இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. நிச்சயமாக யார் அல்லாஹ்வோடு இபாதத்து விஷயத்தில் பிறரை இணையாக்குவார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்கள் மீது சொர்க்கத்தை ஹராமாக்கிவிட்டான். அவர்கள் சொர்க்கத்தில் நுழையவே முடியாது. ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah வ மஅவாஹுன் நார். மேலும் அவர்கள் தங்கும் இடம் நரகமாகும். வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார். அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தில் தெள்ளத் தெளிவாக எச்சரிக்கின்றான். சூரத்துல் ஹஜ்ஜினுடைய 31வது வசனத்தில் சூரா ஹஜ்ஜில் 31வது வசனத்தில் ஒரு உதாரணத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை இந்த உண்மையை புரிய வைக்கின்றான். ஷிர்க் என்பது நம்மை நாசத்தினுடைய குழியில் நம்மை தள்ளிவிடும். யாருமே நம்மை உதவி செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒருபோதும் இதனை மன்னிக்கவே மாட்டான். உதவியற்றவர்களாக நாம் ஆகிவிடுவோம் என்பதை உணர்த்தும் வகையில் ஒரு உதாரணத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மை அதனை விவரிக்கின்றான். வமன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகஅன்னமா ஹர்ர மினஸ் ஸமாஇ ஃபதஹ்தஃபுஹு அத்-தய்ரு அவ் தஹ்வி பிஹி ar-ரீஹு ஃபீ மகானின் ஸஹீக். யார் அல்லாஹ்வோடு பிறரை இணையாக்குவார்களோ அவர்களுடைய உதாரணம், அவன் வானத்திலிருந்து கீழே விழுந்துவிட்ட பிறகு பறவைகள் அவனை சிதறி அடித்தன, சாப்பிட்டு விட்டன, அல்லது அவனை காற்று வெகு தூரமான இடத்தில் வீசிவிட்டது என்ற உதாரணத்தின் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இணை வைப்பாளர்களுக்கு யாருமே உதவியாளர்கள் கிடையாது, அவர்கள் முழுமையாக நாசமடைவார்கள் என்பதை உணர்த்துகின்றான். கணியத்திற்குரியவர்களே, இதே போன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல அஹாதீஸ்களில் பாவங்களிலே மிகப்பெரிய பாவம், மிக கொடியது அல்லாஹ்வோடு இணை வைப்பதுதான் என்று பல ஹதீஸ்களில் சொல்லியுள்ளார்கள். ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள்,
அலா உனப்பிஉகும் பி அக்பரில் கபாயிர் என்று கேட்கின்றார்கள். பாவங்களிலே பெரும் பாவங்களிலே பெரியது எது என்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கின்றார்கள், அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வோடு இணையாக்குவது, அல்லாஹ்வோடு இபாதத்து விஷயத்தில் பிறரை இணையாக்கிக் கொள்வது, இதுதான் பாவங்களில் மிகப்பெரியது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு விஷயங்களை குறிப்பிடும் நேரத்தில் முதலாவதாக இதனை சொன்னார்கள். அதே போன்று ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஐயு தம்பி அக்பரு இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய பாவம் எது என்று கேட்கப்பட்ட போது, அன் ததுஉ லில்லாஹி நித்தன் வஹுவ ஹலகக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னை படைத்திருக்கும் வேளையில் நீ அல்லாஹ்வோடு பிறரை சமமாக்கிக் கொள்வது, இதுதான் மிகப்பெரிய பாவம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். இதே போன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே 7 பெரும் பாவங்களை நீங்கள் தவிர்த்து விடுங்கள், 7 பெரும் அழிக்கக்கூடிய நாசமாக்கக்கூடிய பாவங்களிலிருந்து நீங்கள் விலகி இருங்கள் என்று பல விஷயங்களை குறிப்பிட்டுள்ளார்கள். அதில் முதலாவதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்வோடு இணையாக்குவது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸ்கள் எல்லாம் சஹீஹான ஹதீஸ்கள் என்பது நமக்கு தெரியும். பாவங்கள் பல இருக்கின்றன. எல்லா பாவங்களையும் நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும், விலகி இருக்க வேண்டும். ஆனால் ஷிர்க் மிகப்பெரிய பாவம், மிக கொடியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் மன்னிக்காத பாவமானது ஷிர்காகும். நாம் அதனை கண்டிப்பாக அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் அல்லாஹ்வினுடைய தண்டனைக்கு ஆளாவோம், அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்காது. இதற்காக தான் அனைத்து நபிமார்களும் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பவர்களாகவே இருந்தார்கள். அதே நேரத்தில் அவர்கள் எல்லோரும் ஷிர்க்கிலிருந்து அவர்கள் அஞ்சினார்கள், ஷிர்க்கிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய துஆ குர்ஆனிலே பதிவாகியுள்ளது. وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا الْبَلَدَ آمِنًا وَاجْنُبْنِي وَبَنِيَّ أَن نَّعْبُدَ الْأَصْنَامَ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள், இந்த நகரத்தை, மக்கா நகரத்தை நீ அமைதிமிக்க நகரமாக ஆக்குவாயாக என்று சொல்லிவிட்டு, வஜுனுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய சந்ததியினரையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து நம்மை காப்பாற்றுவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்நாள் முழுக்க தௌஹீதின் பக்கம், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவதின் பக்கம் அழைத்தவர்கள். அனைத்து இபாதத்துகளையும் அல்லாஹ்விற்காகவே செய்தவர்கள். அல்லாஹ்வையே முற்றிலும் சார்ந்திருந்தவர்கள். ஹனீஃபன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு இடங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்து பேசுகின்றான். இன்ன இப்ராஹீம கான உம்மதன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபன் வலம் யகு மினல் முஷ்ரிகீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முற்றிலும் அல்லாஹ்வையே சார்ந்திருப்பவராக இருந்திருக்கின்றார்கள். வலம் யகு மினல் முஷ்ரிகீன், அவர்கள் ஒருபோதும் அல்லாஹ்வோடு இணையாக்கியது கிடையாது, அவர்கள் இணை வைப்பாளர்களில் இல்லை என்று குர்ஆன் திட்டவட்டமாக அறிவிக்கின்றது. பல்வேறு இடங்களில் இது போன்ற வசனங்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஷிர்க்கை அஞ்சுகின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே அதிலிருந்து பாதுகாவலை தேடுகின்றார்கள். வஜுனுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என் பிள்ளைகளையும் நீ இணை வைத்தலிலிருந்து காப்பாற்றுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சுகின்றார்கள். இதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஷிர்க்கை தெளிவாக்கினார்கள். பல்வேறு ஹதீஸ்களில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய அபாயத்தை நமக்கு எடுத்து சொல்லியுள்ளார்கள். அதே நேரத்தில் ஷிர்க்கிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காப்பாற்றும்படி துஆவும் செய்வார்கள். ஒரு துஆவும் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வ அன அஅலமு வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலமு. அல்லாஹ்வே, நான் தெரிந்து கொண்டே உன்னோடு பிறரை இணையாக்குவதிலிருந்து உன்னுடைய பாதுகாவலை தேடுகின்றேன். தெரியாமல் செய்த பாவங்களிலிருந்து
உன்னிடத்தில் மன்னிப்பு தேடுகின்றேன் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை செய்தார்கள். இந்த ரிவாயத் இமாம் புகாரி அவர்கள் அல் அதபுல் முஃப்ரத் என்ற நூலில் பதிவாக்கியுள்ளார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இவ்வாறான கொடிய பாவத்திலிருந்து நாம் அல்லாஹ்வினுடைய பாதுகாவலை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிறிய விஷயத்தையும் இபாதத்தினுடைய எந்த அம்சத்தையும் நாம் பிறருக்கு செய்துவிடக்கூடாது. இதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். ஆனால் இன்றுள்ள முஸ்லிம்களில் பலர் ஷிர்க் விஷயத்தில் அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இபாதத்தினுடைய பல அம்சங்களை பிறருக்காக அவர்கள் செய்துவிடுகின்றார்கள். இதில் அவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நபிமார்களே அஞ்சிய ஷிர்க்கிலிருந்து நாம் அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதும் பாதுகாவல் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு மட்டுமே செய்யக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி புரிவானாக. அதே நேரத்தில் ஷிர்க்கிலிருந்து, பெரும் பாவத்திலிருந்து, பெரும் பாவங்களிலிருந்து நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. ஆமீன். வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா நபியினா முஹம்மத்.